எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் அதை பற்றின ஒரு 4 விஷயங்களை இந்த ஒரே வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஒரு 9வது மாவட்டமாக திருச்சி மாவட்டம், 10வது மாவட்டமாக கோவை மாவட்டம், இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த 2 மாவட்டங்களில் இந்த எக்ஸாமினர், பெய்லி, ப்ராசஸ் சர்வர் இந்த மாதிரி போஸ்டிங்காக அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கால் லெட்டர் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக இந்த 2 மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கும். கலெக்ட் பண்ணிக்கோங்க. 9th மாவட்டம் திருச்சி, 10வது மாவட்டம் கோவை. இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது, ஓகேங்களா. கோவையில் பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூரில் வந்து 12ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அது கால் லெட்டரை படித்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம், தெளிவாக நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட் வந்து டிரைவருக்கு அடுத்து வர ஆரம்பிச்சது, ஓகேங்களா. டிரைவருக்கு வந்து இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக இப்போ கால் லெட்டர்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இனி அடுத்தடுத்த மாவட்டங்கள்லாம் அந்த டிரைவருக்கான கால் லெட்டரை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸில் அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க, அந்த பர்சன்ஸ் எல்லாருமே, ஓகேங்களா. அடுத்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது அப்டேட் வந்து அந்த 392 வேகன்சி கொண்ட ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் வந்து நியூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வெப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிருக்காங்க. டேட்லாம் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. அடுத்து அதுக்கான எக்ஸாம் எப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 months கழிச்சு அந்த எக்ஸாம் வந்துடும், ஓகேங்களா. இது மே மந்த்து, இந்த மந்த்து அப்புறம் ஜூன் மந்த்து போச்சு அப்படின்னா ஜூலை 2ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஆஃப்டர் ஜூலை 2 அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன், ஓகேங்களா. ஆஃப்டர் ஜூலை 2, ஓகேங்களா. அப்போ அதுக்கப்புறமா தான் அந்த 392 வேகன்சிக்கு உண்டான அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸாம் எந்த தேதியில், எந்த டேட்ஸில், ஒரு சாட்டர்டே சண்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த சாட்டர்டே சண்டேல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த தேதியிலிருந்து ஒரு 10 daysக்கு பிஃபோராக ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆக ஜூலை 2ஆம் தேதிக்கு அப்புறம் இப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஜூலைக்கு முன்னாலேயே ஹால் டிக்கெட் வந்திருக்க போகுதா, இல்லை ஜூலை 2க்கு அப்புறமா தான் ஹால் டிக்கெட் வரப்போகுதா அப்படின்றது தெரியலை. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட் அப்டேட் என்னென்னா, நேற்று ஈவினிங் ஒரு 7:30 அப்போலேருந்து ஒரு 9:30 ஒரு இந்த 2 hours இல்லாட்டி 2.5 hours பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது ஓஏ அந்த நோட்டிஃபிகேஷன், அப்புறம் அந்த மசால்ஜி அந்த நோட்டிஃபிகேஷன், இந்த 2 நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷன். அதுக்கு சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண சொல்லி நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் ரீஅப்லோடுன்ற ஆப்ஷன் போன மாதம் எண்டில் பண்ணிட்டோமே, இப்போ திரும்பவும் சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க, இப்போ நாங்கள் திரும்பவும் பண்ணணுமா, எங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நைட்லேருந்தே கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் வந்து ஆல்ரெடி போன மந்த் எண்டில் பண்ணாதவங்களுக்கு இந்த டைம் இப்போ புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. 3 நாள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நாள் கூட முடிஞ்சு போச்சு, 2 நாள் தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. போன டைம் அப்லோட் பண்ண மறந்தவங்க இந்த டைம் ரீஅப்லோட் பண்ணிடுங்க அப்படின்றது சொல்லியாச்சு. பட் இது எல்லாத்துமே ஓப்பனில் தான் இருக்குது. யார் நினச்சாலும் அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ரீஅப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விட்டுருங்க, இதை கண்டுக்க வேண்டாம், லீவ் பண்ணிவிடுங்க. திரும்ப நீங்கள் இப்போ போய் சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை, எந்த ஒரு தேவையும் இல்லை. அதே சமயம் இப்போ திரும்பவும் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணாலுமே அது ஒரு இஷ்யூவும் இல்லை, ப்ராப்ளமும் இல்லை. பட் போன டைம் சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் டைமிங்கில் சம் மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்துட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு பிஎஸ்டிஎம் தான் மேலே கொடுத்துட்டோமே, கீழே பிஎஸ்டிஎம் கொடுக்கணுமா, தேவையில்லைன்னு சொல்லிட்டு தெரியாமல் மறந்தே நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் உங்களை அறியாமல் பண்ணியிருப்பீங்களே, அந்த மிஸ்டேக்கை பண்ணுவீங்க. இந்த டைம் உள்ள கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக ரீஅப்லோட் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு கால் பண்ணி சொல்லிவிட்டு ஒரு மெயிலும் போட்டுட்டு, இந்த மாதிரி நான் போன டைம் ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் திரும்ப சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு கால் பண்ணி சொல்லிவிட்டு மெயிலும் தட்டி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக அவங்க செலெக்ஷன் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அட்வைஸையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.